ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்தளவுக்கும் 22,766 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக இன்றைக்கி 22,794 வரைக்குமே மூவ் கொடுத்துருக்காங்க. 22,348 வரைக்குமே இன்றைக்கி அதிகபட்சமாக கீழே இறங்கியிருக்காங்க. க்ளோஸ்னு பார்க்கும்போது 22,475 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 290 to 300 புள்ளிகள் வரைக்குமே இறக்கம் அப்படிங்க நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5% கிட்ட வந்துட்டு இன்றைக்கி இறக்கம் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ப்ரீவியஸ் நேற்று க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 191 புள்ளிகள் வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 0.75% வந்துட்டு இன்றைக்கி இறக்கம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே போல் மற்ற இண்டெக்ஸ் பார்க்கும்போது பேங்க் இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் 0.6% வந்துட்டு இறக்கம் அப்படி நடந்திருக்கு. இதே தனியாக ப்ரைவேட் வங்கி பங்குகளை மட்டும் பார்க்கும்போது 180 புள்ளிகளும், பப்ளிக் வங்கி பங்குகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 57 புள்ளிகளும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதே ஃபின்எஃப்டியை பார்க்கும்போது 76 புள்ளிகள் 0.35%. இதே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் கேப் பங்கில் 82 புள்ளிகளும், மிட் கேப் பங்கில் 180 புள்ளிகளும் வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. மார்க்கெட் கொஞ்சம் பதட்டமான நிலைமையில் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சில முக்கியமான பங்குகள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ கிளியராக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஃபெட்ரல் பேங்க்கோட ரிசல்ட் தாங்க. ஃபெட்ரல் பேங்க் பொறுத்தளவுக்கும் அவங்களோட மார்ச் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 6,339 கோடி வந்துட்டு இவங்க ரெவன்யூவில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதே டிசம்பர் குவார்ட்டரில் பார்க்கும்போது வெறும் 6,085 கோடி தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இதே ஈரானியர் பேசிஸில் போன மார்ச் இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5,012 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்துட்டு அவங்களோட ரெவன்யூவில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே அவங்களோட நெட் ப்ராஃபிட் சைட் நீங்கள் மூவ் பண்ணும்போது வந்துட்டு கரண்ட்டாக கிட்டத்தட்ட 996 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1067 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரானியர் பேசிஸில் பார்க்கும்போது 964 கோடி கொடுத்துருக்காங்க. என்னதான் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ரிசல்ட்டாக இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ண வந்து டிக்ளைன் இருக்குது. ஸோ செப்டம்பர் குவார்ட்டர்லேயே வந்துட்டு அவங்க 1000க்கு மேலே வந்துட்டு நெட் ப்ராஃபிட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் பார்க்கும்போது வந்துட்டு கரண்ட் ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மிஸ்டப்பான ரிசல்ட் வந்துட்டு இந்த குவார்ட்டர், அதாவது ஸ்பெசிஃபிக்காக மார்ச் 2024 குவார்ட்டரில் கொடுத்துருக்காங்க. இதுவே இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 2024 எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம வியூ பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மார்ச் 2023 கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ மார்ச் 2023 ரெவன்யூவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 17,812 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கரண்ட்டாக 23,565 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்தாலும் ஓவரால் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது வந்துட்டு ஸோ அதோட இம்ப்ரூவ்மெண்ட் கிளியராக தெரியுது. ஏன்னா போன டைம் 3,210 கோடி தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கரண்ட்டாக வந்துட்டு 3,922 கோடி கொடுத்துருக்காங்க. இது உண்மையுமே வந்துட்டு இந்த பேங்க் பொறுத்தளவு நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க்கோட கரண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஸோ எஸ்டிமேஷன் என்ன அப்படிங்கிறத விட ஸோ மொத்தமாக பேங்க் ஒரு ரிசல்ட்னு பார்க்கும்போது கம்பேர்ட் டு தி ஓவராலாக ஃபினான்ஷியல் ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு தி குவார்டர் ஆன் குவார்ட்டர் இயர் ஆன் இயரில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மிக்ஸ்டப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லி ஆகணும். என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் தான். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பங்கு இறக்கம் கொடுத்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த பங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவங்களோட குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கம்பேர்ட் டு தி இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்துட்டு அவங்களோட சேல்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சைடு மூவ் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிக்ஸ்டப்பான ரிசல்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா டிசம்பர் குவார்ட்டரில் 130 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கரண்ட்டாக 117 கோடி தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு போன டைம் காட்டிலும் இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக செலவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேவா? இதனோட விளைவு வந்துட்டு கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்னா அங்கே வந்துட்டு அதர் இன்கமில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன டைம் -4 கோடி இருந்த இடத்துல இந்த டைம் வந்துட்டு 31 கோடி இவங்க அதர் இன்கம் மூலமாக இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது ஸோ இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் ஒரு பெட்டரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்குது இந்த பங்குனால. ஓகேங்களா? இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 75 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட 78 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே டிசம்பர் குவார்ட்டர்லையும் 62 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா தான் வந்து நெட் ப்ராஃபிட் சைடு கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணியிருந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கும் இந்த கம்பெனியில் ஒரு மிக்ஸ்டப்பான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆகுது. அதே போல் இவங்களோட ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது கரண்ட்டாக கிட்டத்தட்ட 2,568 கோடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சேல்ஸில். போன டைம் அதாவது மார்ச் 2023 ஃபினான்ஷியல் இயர் படி வந்துட்டு 1,947 கோடி வந்துட்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்ஸ் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட்டாக கிட்டத்தட்ட 246 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே போன இயர் ஃபினான்ஷியல் 2023
187 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் வந்துட்டு கரண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பங்கோட வளர்ச்சியில் கொஞ்சம் ஒரு இறக்கம் வர வாய்ப்புகள் இருக்குது. அது இன்றைக்கே நமக்கு கிளியராக தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி அதிகமான செல்லிங் ப்ரெஸ் இருந்தாலும் ஸோ ரிசல்ட்னால வந்துட்டு கிட்டத்தட்ட மேபி ஒரு 1% இறங்கியிருக்கும். ஓவராலாக இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% பக்கம் வந்துட்டு பங்கு இறங்கி காணப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பங்குலையும் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வாய்ப்பு வரப்போகுது. இதை பற்றி நம்ம கிளியராக இன்னொரு வீடியோ அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக ஐடிசி சம்மந்தமாக ஒரு முக்கியமான நியூஸ் நம்ம கிடச்சிருக்குங்க. ஐடிசின்னு எடுத்துக்கிட்டாலே ரீசெண்ட் டைமில் வந்துட்டு அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸும் ஓரளவுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் ஒரு முக்கியமான குரூப்பான 14 ஹோட்டல் வந்துட்டு ஒரு முக்கியமான பிளானை இப்போது இவங்க சொல்லியிருக்காங்க போர்ட் மீட்டிங்கில். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மந்த்லேயும் வந்துட்டு ஒரு நியூ ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த ஃபினான்ஷியல் 2025 அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானாக இவங்க போட்டிருக்காங்க. மேபி இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இவங்க இதை சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்னா இவங்களோட ஹோட்டல் நம்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப குறுகிய காலத்தில் வந்துட்டு அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புல ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸும் இப்போ ரீசெண்டாக நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஐடிசிலேருந்து ஐடிஎஸ் ஹோட்டல் வந்துட்டு டிமேஜ் ஆகும். அந்த சமயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஐடிசியில் நான் ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கேன், எந்த ஒரு டிப் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சடனாக ஒரே நாளில் ஒரு 4% கீழே விழுகுது, இல்லை கண்டினியூவாக வந்துட்டு கீழே இறங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் வந்துட்டு அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுங்கள், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு 450 to இந்த 455 லெவலில் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கண்டிஷன் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அந்த இடத்துல அவங்க பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப ஒரு 500 550 அந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பங்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்குங்க. இந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும். இவங்க ஒரு 5400 கோடி பக்கம் வந்துட்டு அக்வசிஷனுக்காகவும் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்காகவும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடியை வந்துட்டு அவங்க டவுன் ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் அப்கிரேஷனுக்காக வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் ஜெய்ப்பூர் அண்ட் ஒடிசா பிளான்ட்டில். ஓகேங்களா? அதோட கிட்டத்தட்ட 700 கோடி வந்துட்டு அவங்க ஜாயின் வெஞ்சருக்காக செலவு பண்ண போகிறாங்க ஸ்டீல் மெட்டல் ஷாப் இன் இந்தோனேஷியாவில். எதுக்காக இந்த ஜாயின் வெஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட 1.2 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்துட்டு 4.2 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனம் அப்படிங்கிறதா வந்துட்டு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ப்ராசஸுக்காக வந்துட்டு இந்த ஒரு ஜாயின் வெஞ்சர் அப்போ அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக கிட்டத்தட்ட 1340 கோடியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு புது அக்விசிஷன் கிட்டத்தட்ட 54% ஈக்விட்டி ஷேர்ஸை வந்துட்டு குரோம்னி ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு பிளான்ட் வந்துட்டு குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 0.6 மெட்ரிக் டன் பர் ஆனம் அப்படிங்கிற கோல்டு ரோலிங் மில்லை வந்துட்டு இவங்க இப்போது கையகப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் வந்துட்டு இவங்க இன்னும் அவங்களோட கோல்டு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி தான் வந்துட்டு இன்றைக்கி முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நான் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இன்வெஸ்ட் பண்ண லெவலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 ப்ரைஸ் வந்துட்டு மூவ் ஆகிருக்காங்க. ப்ரைஸ் மூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான பங்காக தான் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு இருக்காங்க. புதுசாக இதில் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள். திரும்ப வந்துட்டு ஒரு 710 720 அந்த ரேஞ்ச் வரும்போது மேபி இதை கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கரண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு 10 ஃபார்ம் பண்ணி தான் இப்போதைக்கு மேலே போயிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் வந்துட்டு ஒரு மல்டி பேக்கிங் ரிட்டர்ன் ரொம்ப சீக்கிரமாக தரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த பங்குகளை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன்னா எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண நம்புறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பேசலாம். இந்த நியூஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இல்லை கொரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.